கூறிக்கொண்டு அடுத்தபடியாக இந்த நங்கநல்லூர் மண்டலம் என்பது எங்களுக்கு தெரியும். தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக அதிமுக 1960 அன்றையிலிருந்து இன்று வரை திமுக அதிமுக வரலாறு அதிமுக தான் இருக்கு. புரட்சி தலைவி அம்மா 2 தடவை தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆண்டதற்கு பின்னால் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது. கருணாநிதியும் ஜெயிக்கல, ஸ்டாலினும் ஜெயிக்கல. உங்களுக்கு 5 வருஷம் கேரண்டி, உங்க பீரியட் முடிஞ்சு போச்சு. நீங்க தெளிவுபடுத்த வேண்டும். இன்னைக்கு ஏறத்தாழ 1 லட்சம் கோடி இருந்தது, இன்னைக்கு 6 லட்சமா ஆக்கி இது மீண்டும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் கூட்டணி வச்சா இவன் சொல்றான் பிஜேபியோட கூட்டணி வச்சு போதும். இனிமேல் இன்னும் சொன்னீங்கன்னா நீ நைட்ல உட்காந்து பினாத்திர கதையெல்லாம் ஆயிடும், ரோடோட பைத்தியம் முடிச்சு அலையிற மாதிரி ஆயிடும். இதோட நிறுத்திங்க, அந்த கதையெல்லாம் இங்க வேணாம். நேரடியா நம்ம அதிமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய கேண்டிடேட் யாரு, நீங்க யார் நிக்கிறீங்க, வாங்க போயிட்டு நாங்க ரெடியா இருக்கோம் களத்துக்கு வர்றதுக்கு. உங்களுக்கு என்ன தெரியும் அவர்களே, பகுதி தலைவர் ஏர்போர்ட் ரமேஷ் அவர்களே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அது உண்மை நடக்கப் போகிறது. ஏனென்றால் உண்மையான பணிகளை பண்றதை பாட்டாளி மக்கள் கட்சி என்று பெயர் பெற்றது. ஏனென்றால் கடந்த 4.5 ஆண்டுகளாக நாம் சகித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நிறுத்தமான உண்மை. ஒரு மாடல் அரசாங்கம் என்பது எதற்காக நம்மளுக்கு வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். மாடல் என்று அவர்கள் தங்களை தாங்களே அறிமுகப்படுத்திருக்கிறார்கள் ஒரு பில்டிங். ஆனா இந்த நம்ம அரசாங்கத்தால் கூடிய இந்த மாடலை நம்ம சொல்றாங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்றாங்க. மாடல்ங்கிறது அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான். அதையும் கடந்த மற்றும் அனைத்து மாநில பொறுப்பாளர் KP ஜெயக்குமார் அவர்களே, இந்த ஆலந்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மாலை வணக்கம் சொல்லலாம். எத்தனை கொசுவடியார உட்காந்துருக்கீங்கன்னு தெரியாது. இந்த விடியா மாடல் ஆட்சியின் சாதனைகள் பற்றி சொல்லலாம் வந்திருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேயும் எந்த உலகத்திலேயே நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸ்கூல்ல இங்க இருக்கிற ஸ்கூல்ல இதற்கு மேல் புகை இலைக்கு இடமில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. டுபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் அலவுட் பியாண்ட் திஸ் பாயிண்ட் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இங்க கஞ்சாவும் மற்ற போதைப் பொருட்களும் பெருகி இருக்கிறது நம்ம விடியா மாடல் ஆட்சியில. இது எங்கேயோ இல்லைங்க, நம்ம நங்கநல்லூர்ல போட்டிருக்கிறாங்க. அவர்கள் இருந்த போதும் சரி, எடப்பாடியார் இருந்த போதும் சரி, எந்த ஒரு பெண்ணுமே நங்கநல்லூர்ல 12 மணி கூட ராத்திரி வெளியில தனியா போகலாம். ஆனா இன்னைக்கு என் பொண்ணை பக்கத்து தெருவில் இருக்கிற டியூஷன் கிளாஸ்க்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கு, கூட நாங்க போக வேண்டியிருக்கு. இதுதான் விடியா மாடலோட சாதனை. இன்னொன்று எல்லாருக்குமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியை மாசம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. எல்லாருக்கும் தெரியும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை வருது மட்டும் கிடையாது, ரீடிங்கும் எவ்வளோ வருதுன்னு தெரியும். இதை தவிர சொந்த வீடு வைக்கிறதுங்கிறது ஒரு எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும், எல்லா மத்தியதர குடும்பத்தினர்களுக்கும் ஒரு கனவு. அந்த வீடை வாங்கி வச்சோம்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுறாங்க பாருங்க, புதுசா டாக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. நமக்கே தெரியாம அதை போய் கேட்டா அதுக்கு பதிலே வரமாட்டேங்குது. ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய பேசலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதனால மேடையில் இருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் மற்றும் கீழே இருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு நான் ஒத்துக்கல. நீங்க ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? திராவிட மாடல் ஆட்சின்னு ஒத்துக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன வாய் இல்லையா? எல்லாருக்கும் சத்தமா சொல்லுங்க. இது திராவிட மாடல் ஆட்சி இல்ல, தீய சக்தி திமுக ஆட்சி, ஊழல் ஆட்சி. இவர்கள் ஆட்சியில பாலாறு தேனாறு ஓடுதுன்னு சொல்றாங்க. எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? பாலாறு தேனாறு எங்கேயாவது ஓடுதா? பெண்களுக்கு கொடுமை, குழந்தைகளுக்கு பாலியல் பலாத்காரம், போதைப் பொருட்கள் அங்கும் இங்கும் எங்கும். என்னென்ன இந்த அரசனுடைய குறைகளை அருமையாக தெளிவாக
நேர்த்தியாக பொறியமர்ந்தார்கள். பாரதிய ஜனதா பார்ட்டி தலைமையில் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நம்ம தான் தமிழ்நாட்டில் எடப்பாடியார் மே மாதம் முதலமைச்சராக உட்கார போறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது பாரதிய ஜனதா பார்ட்டி, பாட்டாளி மக்கள் கட்சி. நம்ம கூட இருக்கிறது அத்தனை கூட்டணி கட்சிகளும் மனசார ஆட்சிக்கு நம்ம எடப்பாடியார உட்கார வைக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. அங்க மாதிரி இல்லை. நீங்க ஒரு விஷயம், அப்படியெல்லாம் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வர முடியுமோ அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்னைக்குமே தர்மம் அதர்மம் ஜெயிச்சதாக சரித்திரம் கிடையாது. தற்போது மோடி அவர்கள் அகில பாரத அளவில் ஆட்சியில் இருக்கின்றோம். அமித்ஷா அவர்கள் என்கின்ற ஒரு சாணக்கியர் பாரத நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 20 மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இது எப்படி சாத்தியமாகும்? பாரத நாடு ஒரே நாடு இல்ல, இது பல பகுதிகளாக பிரிந்திருக்கின்ற என்ற பிரிவினவாதத்தை பேசி ஆட்சிக்கு வர முயற்சி செய்கின்ற காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டம், திமுக, கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி அரக்கர்கள் கூட்டம் ஒரு பக்கத்தில் இருக்கும் போது, இந்த பக்கத்தில் உலகம் போற்றும் உத்தமநாயகன் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு தமிழகத்திலும் ஆட்சி அமர்ந்தே தீரும் என்று சொல்லி எடப்பாடி அவர்களை அந்த ஆட்சி கட்டில் அமர்த்தியே தீரும் என்று சொல்லி இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களும், பாமக உறுப்பினர்களும், அதிமுக உறுப்பினர்களும், அத்தனை பொதுமக்களும் இன்றைக்கு மனதில் உறுதி எடுத்துட்டாங்க. ஐயா எடப்பாடியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VNP வெங்கட்ராமன் அவர்களே, மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய 21ஆம் ஆண்டு வரை நல்லதொரு நல்லாட்சியை நடத்தி 2012ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை தங்கத்தாரகை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார் என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அந்த காலகட்டத்திலே நம்ம இரவை பகலாக்கும் தெரு விளக்குகளை அமைத்து தந்து, சாலையின் நடுவிலும் ஓரத்திலும் ஜொலிக்கும் வர்ணம் பூசி விளக்குகளை அமைத்து தந்து, சோதனையான காலகட்டத்திலே இயக்கத்தை வழிநடத்தி வந்த கலந்து கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையர்கள் அஇஅதிமுக தலைமை வைக்கிறாங்க. அதனுடைய சொந்தங்களே, தேசிய சொந்தங்களே, அனைவரும் வணக்கம். நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் 2047 நமது பாரத நாடு வல்லரசான என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த நோக்கத்துல தமிழகம் மட்டும் விட்டு போவது கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் குறிப்பா தமிழகத்தில் இரட்டை டபுள் அரசாங்கம் அமையணும். அதற்காக தான் இந்த திருமணி கூட்டம். அதுக்காக தான் நம்ம கூடி இருக்கின்றோம். பிஜேபியாவே சொல்லுவோம். இன்னைக்கு திருப்பூர் போன்ற விஷயத்தை பத்தி தெளிவா ஜெயக்குமார் பேசுனாங்க. எதாவது பிஜேபினா ஒரு மதசார்புள்ள அரசுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா அந்த திமுக அரசாங்கம் அந்த விஷயத்துல எவ்வாறு கையாண்டாலும் தெரியும் உங்களுக்கு. நீதிமன்ற உத்தரவை அவங்களால செயல்படுத்த முடியல. ஆனா ஒரு பக்கம் இந்துக்களுக்கு விலக்கேற்ற உரிமையை கொடுக்க முடியல. இன்னொரு பக்கம் அந்த கஸ்தூரி கங்கன் சொல்லிட்டு அவங்களுடைய மேல ஒரு தர்கா இருக்கிறதுக்காக அனுமதி, கொடியேற்ற அனுமதி கொடுக்குறாங்க. நிச்சயமா சொல்றேன், அங்க இருக்கிற 2 சமுதாயமும் அங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா பிரச்சனையை எழுப்பியவர்கள் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மதவாத அரசியல் செய்து அவர்கள் ஓட்டு வாங்குவதற்காக ஒரு பிரச்சனை திட்டமிட்ட ரீதியிலே மதவாத அரசியல் செய்தது திமுக. அதற்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கும் போது ஒரே விஷயத்தை சொன்னார். என்னுடைய புனித நூல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தான், அந்த நூல் தான் சொன்னாரு. அதை தான் தலையில வச்சுட்டு போனாரு. அந்த அளவுக்கு தமிழகத்தில் உள்ள இந்தியாவில் அனைத்து மக்களையும் ஒருபானதாக பாதிக்கின்ற ஒரே பிரதமர் நரேந்திர மோடி அவர். குறிப்பாக தமிழகத்தை பற்றி நீங்க சொல்லிட்டு போனா இன்னொரு சொல்லலாம், இன்னொரு விஷயம் சொல்லலாம். இது மதசார்பற்ற சொல்லுவாங்க. தமிழகத்துல
அவருடைய செயல்பாடு எல்லலாவது. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இது வந்து பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரான கட்சி, பட்டியல் சமுதாயத்துக்கு நாம வந்து எதிரான கட்சி சொல்லுவோம். ஆனா மாறா பட்டியல் சமுதாய ஆதரவா இருக்குன்னு சொல்லி ஒரு புலித்தோல் போட்டிய புலியாக செயல்பட்டு கொண்டிருக்குது திமுக அரசாங்கம். கிட்டத்தட்ட வேங்க வயல்ல 2022 ஆண்டு பட்டியல் மக்களை பாதிக்கின்ற வகையில இந்த மலம் கலந்த விஷயம். அதனால இந்த மக்கள் பல்வேறு அந்த பட்டியல் சமுதாய மக்கள் குழந்தைகள்லாம் வந்து அந்த கொடியை குடிச்சு உடல்நலம் பாதிக்கப்பட்டாங்க. இன்று வரைக்கும் இந்த திமுக அரசாங்கம், மதசார்பற்ற திமுக அரசாங்கம் கண்டுபிடிக்கல. யாருப்பா இந்த விஷயத்துல சொல்ல? இதே நம்முடைய சிறந்த நிர்வாகத்திறம் நம்பிக்க விவசாயியின் மகன் எடப்பாடி அவர்கள் இன்று முதல்வராக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய தலித் மக்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கும். இன்று வரையும் கூட யாருன்னு கண்டுபிடிக்காத அரசு இந்த திமுக அரசாங்கம்.